இப்போலாம் நிறைய வேர்ஜினிட்டி இழக்கிறது பெரிய ப்ரைடு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு அசிங்கம்டா. டேய், புரிய மாட்டேங்குது. இவனுக்கு இவ தான் அப்படின்னு முடிவாயிட்டா வெர்ஜினிட்டி இழக்கலாம், தப்பு இல்லை. சில பேர் இந்த லவ் பண்ணுறப்ப பண்ணுவானாங்க, அதெல்லாம் வரும் போகும். பட் நான் அதை வந்து இது பண்ண முடியாது. பட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இவன் கூட தான் இவ கூட தான் நம்ம லைஃப் லீட் பண்ண போகிறோமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நல்லா லவ் பண்ணிப்பீங்க, இன்றைக்கி நல்லா லவ் போகும், நாளைக்கு பிரேக்கப் ஆகிடும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பிடிக்கல சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் அவன் நினப்பா இருக்கு, அவன் நினப்பா இருக்குன்னு உட்காந்து புலம்பி தள்ளுறது. ஃபர்ஸ்ட் வெர்ஜினிட்டி இழக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ஈஸி திங் கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வரவங்க வந்து எனக்காக வரவங்க பியூராக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஒன்ஸ் இது தெரியும் போது அவங்க ஒரு வேளை ஈஸி டேக்கிங்காக இருந்தால் கூட ஒரு சின்ன அப்செட் இருக்கும். சில பேர் மறைச்சிருவாங்க. பட் அதை நான் பேசலை. என்னதான் இருந்தாலுமே லவ் பண்ணுறீங்கன்னா அவங்கள மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. மேட்ரு கிட்ரு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதுக்கு பேரே வேறு.